ஹாய் ஹலோ வெல்கம். கேரளாவில் அரளிப்பாலன்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் பார்க்குறது பச்சை பசேல்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும். அந்த கிராமம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா விடியற்கால மக்களுக்கு கோலம் போடுறதும் விடியற்காலில் சேவல் கூவுறதும் இப்படி வழக்கமாகவே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிராமத்தில் ஒரு பெண் இருக்கா. அந்த பெண் பேர் ரூபா. அவளை பார்க்கவே ரொம்ப அழகாகவும் வசீகரமாகவும் எப்போவுமே இருந்துட்டு இருப்பா. அவளை பார்க்குற எல்லாருமே இவ்வளவு அழகா அப்படின்னு போராமப்படுற அளவுக்கு இருக்கும். ரூபாவை பற்றி கிராம மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் பேர் சரியான சோம்பேறி, தன்னோட அழகை மட்டும்தான் பார்த்துட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூபா நடந்து போறா. அவள் பின்னாடி கிசுகிசுக்கிறாங்க. ஆனா ரூபாவுக்கு எதுவுமே தெரியாது. ரூபா உண்மையாவே சோம்பேறியா? ஆமா, ரூபா ரொம்ப உண்மையாவே சோம்பேறி தான். ரூபா இரவு தூங்க ஆரம்பிச்சானா அடுத்த நாள் மதியம் தான் எந்திரிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு பெரும் சோம்பேறி. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரூபாவுக்கு அப்பா கிடையாது. ரூபாவோட சிறு வயதிலேயே அவரோட அப்பா மாரடைப்பால இறந்துட்டாரு. ரூபாவுடைய அம்மா மம்தா தான் அவங்களும் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க மம்தா. அதனால தான் குழந்தைய ரொம்ப நல்லா வளர்க்கணும், தான் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. மம்தா ரூபாவை ஒரு சின்ன வேலை கூட வாங்கினது கிடையாது. தன்னோட சாப்பிட்ட தட்டை கூட ரூபா எடுக்க மாட்டா. அப்படி ஒரு சோம்பேறித்தனமா வளர்த்துட்டு இருக்காங்க. மம்தா வீட்டுக்கு கணவரோட உறவினர் எல்லாருமே வராங்க. வரும்போது அவ சொல்றாங்க, மம்தா பெண் பிள்ளை அப்படி வளர்க்காத, ஏன்னா பெண் பிள்ளை வந்து இன்னொரு வீட்டுக்கு போறவங்க, பெண் பிள்ளைக்கு இப்ப வேலையெல்லாம் சொல்லி கொடு, இவ்வளவு செல்லமால வளர்க்கறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்றாங்க. அப்ப மம்தா சிரிச்சுட்டே, அவ சின்ன பொண்ணுதான், கல்யாணம் ஆயிட்டானா எல்லாமே அவ கத்துப்பா, எல்லாமே நான் செஞ்சுப்பா, நல்லா கல்யாணம் ஆகிதான் எல்லா வேலையும் கத்துக்கிட்டேன் அப்படின்றாங்க. ஏன்னா கணவர் வீட்டுக்காரங்க கிட்ட மம்தா ஒரு சின்ன புன்னகைச்சிட்டு இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் நம்மளை குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்தா தன்னோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்படி ஒரு நாள் என்ன பண்றா, ரூபா தன்னோட தோட்டத்துல உட்காந்து மரத்து மேல உட்காந்து சிந்தனை பண்ணிட்டு இருக்கா. அதாவது அவருடைய வயசு உள்ள பிள்ளைங்க எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ரூபா என் வேலைனால என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டு இருக்கா. ரூபா படிப்பா, தனக்கு தேவையான விஷயத்த மட்டும் பார்த்துப்பா. எப்பொழுதுமே கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு எப்படிலாம் தான் அழகா மெயின்டைன் பண்றதை பத்தி நினைச்சிட்டு இருப்பா. இப்படி ஒரு நாள் அவ தோட்டத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வழியே வந்த ஒரு பையன் தேஜஸ். அந்த தேஜஸ்க்கு ரூபாவை பார்த்த உடனே ஒரு காதல்ல விழுந்துடுறான். ரூபாவை அழகை பார்த்து ரொம்ப மெய் மறந்து போறான். இப்படி ஒரு அழகான பெண் தனக்கு மனைவியானா நான் ரொம்ப கொடுத்து வச்சோன்னா இருப்பேன் அப்படின்னு தான் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். அப்ப தேஜஸ் என்ன பண்றான், ஊர் மக்கள் கிட்ட அந்த பெண் பத்தி விசாரிக்கிறான். அப்ப ஊர் மக்கள் சொல்றாங்க, ரூபாவோட தந்தை வந்து ரூபா சிறு வயதுல இருக்கும்போது மாரடைப்பால இறந்துட்டாங்க. மம்தா தான் அவங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. ரூபாவோட தந்தை நிறைய சொத்து வச்சிருக்காரு. அந்த சொத்து இந்த வயல்வெளி எல்லாம் மம்தா என்ன பண்ணாங்க, குத்தகைக்கு விட்டாங்க. குத்தகைக்கு விட்டு பல லட்சக்கணக்கில் உங்களுக்கு வாடகை வருது மாசத்துக்கு. அந்த வாடகை பணத்தை வச்சுதான் அவங்க அந்த பெண்ணை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப தேஜஸ்க்கு ரூபா பெண் கேட்கணும்னு ஒரே ஆசையா இருக்கு. தேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா, தேஜஸ்க்கும் அம்மாவும் அப்பாவும் இல்லாம தன்னுடைய மாமா வீட்டுல தான் வளர்ந்துருப்பாங்க. அப்பா அம்மா அப்பா இல்லாத அருமை தேஜஸ்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம ஏன் இந்த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாது யோசனை பண்றான். தன்னுடைய மாமாவும் ஒரு பெண் தேடிட்டு இருக்காரு தேஜஸ்க்காக. அப்ப தேஜஸ் போய் சொல்றான், மாமா எனக்கு ஒரு பெண் பார்த்திருக்கேன், அந்த பெண் ரொம்ப மிகவும் பிடிச்சிருக்கு, நல்ல குடும்பம் தான் சொல்றாங்க, அதனால நீங்க வந்து பெண் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு தேஜஸ் மாமாவும் தேஜஸோட சேர்ந்து பெண் கேட்கறாங்க. பெண் கேட்டோடனே மம்தாக்கு ஒரே சந்தோஷம். தான் சொத்து ஆள்றதுக்கும் சரி, அந்த குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க, ஏன்னா அவனும் தாய் தந்தை இல்லாம இருக்கான், தான் பெண்ணை நல்லா பார்த்துப்பான்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்றாங்க. மம்தாவும் ரொம்ப சந்தோஷமா சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சம்மந்தம் பண்றாங்க. சம்மந்தம் பண்ண கொஞ்ச நாள்லயே ஊர்ல முழுக்கதும் தேஜஸ் தான் அந்த ரூபாவை கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிய வந்தது. அப்போ ஊர் மக்கள் தேஜஸ் கிட்ட வந்து சொல்றாங்க, தேஜஸ் உலகத்திலே மகா பெரிய சோம்பேறி அந்த ரூபாவை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, ஏன்னா ஒரு சின்ன வேலை கூட செஞ்சு நாங்க அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, ஒரு வாசல் தரிச்சு கோலம் போட்டது கிடையாது, தான் சாப்பிட்ட தட்டை எடுத்தது கிடையாது, நீ அவ்வளவா திருமணம் பண்ணிக்க போற, உன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் தேஜஸ், தயவு செய்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இருந்தும் தேஜஸ் ரூபா மேல உள்ள மோகத்துல என்ன பண்றான், இல்ல நான் அவளை திருத்திடுவேன், நான் நல்லபடியா எல்லா வேலையும் கத்து கொடுத்துருன்னு ஒரு நம்பிக்கையில நாங்க நல்லபடியா திருத்தி நல்லபடியா நாங்க வாழ்வோம் அப்படின்னு ஊர் மக்கள்கிட்ட சொல்றோம். ஒரு சில நாட்கள் என்ன ஆகுதுன்னா, தேஜஸ்க்கும் ரூபாக்கும் நல்லபடியா திருமணம் பண்றாங்க. தன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போகுது. அப்பவும் சரி, தேஜஸ் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் ரூபா காலைல லேட்டா தான் எந்திரிக்கிறா. அடுத்த நாள் புது கல்யாணம் நம்ம என்னத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ் விட்டுட்டோம். தேஜஸ் தன்னோட மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போடுறான். தேஜஸ்க்கும் சில சொத்துக்கள் இருக்கு. தேஜஸ்க்கு ஒரு 4 ஏக்கர் நிலமும் ஒரு சொந்த வீடும் தேஜஸ்க்கு இருக்கு. தேஜஸ் என்ன பண்றான், திருமணமான முடிஞ்சோடனே தான் மாமா வீட்டுக்கு போறான். போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். ஆசீர்வாதம் வாங்கினே ரூபாவை கூட்டிட்டு தன்னோட சொந்த வீட்டுக்கு போறான். அவங்க சந்தோஷமா இருக்காங்க, தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா தேஜஸ் வந்து தன்னோட வேலைக்கு 8 மணிக்கெல்லாம் போய் ஆகணும். அப்ப சாப்பாடுலாம் ரூபா செய்வன் எதிர்பார்ப்போட இருக்கான். ஆனா ரூபா வந்து எந்திரிக்கவே இல்லை. அப்ப ரூபாவே தேஜஸ் எழுப்பி விட்டு எனக்கு காஃபி கொஞ்சம் போடுறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவளுக்கு காஃபியும் போட தெரியல. சரி, அவ சின்ன பொண்ணு எதுவுமே கத்துக்காம இருக்கா, நம்ம கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கத்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ரூபா எந்த வித வேலையும் ஒரு ஈடுபாடு இல்லாம அவளுடைய வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கா. அதாவது கண்ணாடி முன்னாடி போய் நின்று தன்னை அலங்கரிக்கிற வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கா. தேஜஸ் எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா ரூபா எந்த வேலையுமே கத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. தேஜஸ் நாட்கள் இப்படியே போயிட்டே இருக்கு. தேஜஸ் என்ன பண்றான், அவனே சமையல் பண்றான். சமையல் பண்ணி ரூபாவுக்கு சேர்ந்து வச்சுட்டு போறான். இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. தேஜஸ்க்கு வேலை சுமையினால என்ன ஆகுதுன்னா, தன்னோட வீட்லயே அவன் வேலை செய்ய முடியல. வீட்டுல ஒரு சின்ன தொடப்பத்தை எடுத்து கூட ரூபா பெருக்க மாட்டா. அப்ப தேஜஸ் ரூபா கிட்ட கூப்பிட்டு பொறுமையா, ரூபா வீட்டுல எல்லாம் பெருக்கணும், சுத்தமா வச்சுக்கணும், சின்ன சின்ன வேலையை கத்துக்கோ அப்படின்னு சொல்றான். என்னால அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறா ரூபா. அப்ப
இப்படியே நாட்கள் போகுது. தேஜஸ் ஒரு நாள் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா ஒரே துர்நாற்றம் வீசுது. ஒரே குப்பை தொட்டி போல இருக்கு. ஏன் ரூபா இந்த மாதிரி வச்சிருக்கேன், உன்னோட ஒரு தொடப்ப எடுத்து கூட பெருக்கலாம் இல்லையா, இதெல்லாம் பெருக்கினா தூசி அடைஞ்சிரும், என்னோட அழகு போயிடும் அப்படின்றாங்க. அழகுன்றது நிரந்தரம் கிடையாது, அது ஒரு மாயை தான், அது எப்போ வேணாலும் போயிடும், நீ அதை நினைச்சு இருக்கிற வாழ்க்கையை விட்டுடாத அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ் சொல்றான். ஆனா தேஜஸ் சொல்றத எதையுமே ரூபா பெருசா காது கொடுத்து வாங்கல. போல தான் அலங்காரம் பண்றது, கண்ணாடி முன் நிக்கிறது, தான் அழகை ரசிக்கிறது, இதை மட்டும்தான் வேலையா வச்சிருந்தா ரூபா. இப்படியே நாட்கள் போச்சு. ரூபா கன்சீவ் ஆகுறா. கன்சீவ் ஆகி ஒரு 10 மாசம் கழிச்சு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அப்ப தேஜஸ் தான் மனசுல நினைக்கிறான், நல்லபடியா ஒரு குழந்தை பிறந்துச்சு, இதுக்கப்புறமா ரூபா மாறிடுவா அப்படின்னு நினைக்கிறான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, குழந்தை தன்னோட பசிக்காக ரொம்ப நேரம் அழுதுட்டே இருக்கு. ஆனா ரூபா கொஞ்சம் கூட எந்திரிக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டே இருக்கான். அப்ப தேஜஸ்க்கு ரொம்ப கோந்துருச்சு. ஏன் ரூபா குழந்தை பசிக்காக அழுதுட்டு இருக்கு, நான் எந்திரிக்கிறான்ல, நான் நடுவில் எந்திரிச்சுன்னா என்னோட அழகு கெட்டு போயிடும், என்னால எந்திரிச்சுனா பால் தர முடியாது அப்படின்னு சொல்றான். தேஜஸ்க்கு ரொம்ப கோவம், அதிகமான கோவம் வருது. இவளை நம்ம திருத்துவோன்ற நம்பிக்கையில தான் நம்ம கல்யாணம் பண்ணோம், ஆனா நம்மளால இவளை திருத்தவே முடியலையே, கடைசியில் ஊர் மக்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சோம்பேறி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோமே, நம்ம வாழ்க்கையே பாழா போச்சே, இவளோட அழகை மட்டும் தான் நான் பார்த்தேன், இவ வேலை செய்யலன்றதுனால எனக்கு எவ்வளவு விஷயம் எனக்கு பாதிச்சது, என் தொழிலே நான் நல்லா செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியில இருக்கான். சில நாட்கள் என்ன ஆகுறான், தேஜஸ் வீட்டுக்கே வரல. வீட்டுக்கே வராம வெளியிலே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தன்னோட வேலை இடத்துல தங்கிட்டு இருக்கான். அதனால என்ன பண்றா, தேஜஸ் ரொம்ப இவளை திருத்தணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணா, தேஜஸ் தன்னோட முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கான். ஒரு காலகட்டத்துல தேஜஸ்க்கு விரக்தி ஆடுது. என்ன பண்றான், வீட்டு தாழ்வாரத்துல உட்காந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி என்ன பண்றான், ஒரு மேஜை மேல வச்சுட்டு போயிடுறான், அந்த வீட்டை விட்டே போயிடுறான். அப்ப மறுநாள் என்ன பண்றா, ரூபா அந்த கடிதத்தை படிச்சுட்டு பாக்குறான். அந்த மாதிரி உன்னை வந்து ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ண, உன் அழகுலாம் மாயன்னு உனக்கு தெரியல, உன் அழகுக்கு தான் நீ ரொம்ப முக்கியத்துவம் தர, என் காதலுக்கு நீ விலை மதிப்பட்டுள்ள இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. நீ வீடை சுத்தமா வச்சுக்கணும், நிறைய வேலை செய்யணும், எதுவுமே கத்துக்காம எல்லா வேலையும் நானே செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், என்னால ஒரு கட்டத்துக்கு மேல எந்த வேலையுமே செய்ய முடியல, ஏன்னா ஆபீஸ்லயும் போய் வேலை செய்யணும், வீட்லயும் வேலை செய்யணும், என்னால செய்ய முடியல, ஒரு கட்டத்துல உன்னை திருத்தணும்னு நினைச்சேன், என்னால திருத்த முடியல, அதனால நான் வந்து உன்னை விட்டு நிரந்தரமா பிரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல எழுதியிருக்கா. ரூபா அந்த கடிதத்தை பார்த்துட்டு பெருசா ரொம்ப வருத்தலாம் பாடல. தேஜஸ் போனா போட்டோம், இப்ப என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தா. ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் வருத்தப்பட்டேன். என்னன்னா, தேஜஸ் இருந்தா ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்து தருவான், இப்ப யார் ஹோட்டல் வாங்கிட்டு வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றா. வேற வழி கிடையாது. இப்படியே கொஞ்சம் நேரம் போனே ரூபாக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது. ரூபா வீட்டை விட்டு வெளியிலே வந்தது கிடையாது, அந்த சூரிய உதயத்தை பார்த்ததே கிடையாது. ஸோ ரூபா பசிக்குதுன்றதுல என்ன பண்றா, காலையில எந்திரிச்சு வந்து ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வரா. சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றா. அவங்ககிட்ட இருந்த பணம் இருக்கிற வரைக்கும் ஒரு வாரமா அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அவகிட்ட பணம் குறைய ஆரம்பிச்சது. அதனால என்ன பண்றா, தான் குழந்தைய கூப்பிட்டுட்டு போய் நம்ம தாய் வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. தன்னோட தாய் வீட்டுக்கு கிளம்பி போய் தாய் அவளை பார்த்தோன்னே ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன ரூபா எப்படி இருக்க, என்ன ரூபா இவ்வளோ ஒரு அழுக்கான ஆடை அணிஞ்சிருக்கேன், ஏன் இவ்வளோ ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு தேஜஸ் இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றா. அப்ப ரொம்ப வருத்தப்படுறா, அழறா. சரி, மறுநாள் வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்காங்க. மம்தாக்கு ஒரே சந்தோஷம், பேர குழந்தைய பார்த்துட்டு ஒரே சந்தோஷம், எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறா. பார்த்தா அவன் நல்லா தூங்குறா. அந்த குழந்தைக்கு எந்திரிச்சு பால் கூட கொடுக்கல. மம்தா அதை பார்த்தோன்னே ரொம்ப கோவந்துச்சு. ரூபா எந்திரி, குழந்தை அழுது, பால் கூட கொடுக்காம தூங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அது அழுதுட்டு தான் இருக்கும், என்னால பால்லாம் தர முடியாது, நான் பால்லாம் கொடுத்தா என்னோட அழகு போடும் அப்படின்னு சொல்றா. மம்தாக்கு ரொம்ப கோவந்துருச்சு. ஆனா இந்த ரூபா இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நம்மளும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா இவருக்கு ஒரு பாடமும் போகணும்னு தான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன். இப்படியே ஒரு வாரம் போகுது. ரூபா எந்த வேலையுமே செய்யாம எப்பவும் போல கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கா. அப்ப மம்தா நம்ம இப்படியே வளர்த்தது நம்மளுடைய பெரும் தப்பு, கண்டிப்பா ரூபாவுக்கு ஒரு பாடம் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றா, மறுவாரம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுத்தி பொத்தினும் கடை எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. ரூபா கேட்கறா, ஏமா இந்த காட்டுக்குள்ள உள்ள வீடு கூட்டு போறீங்க அப்படின்றா. இனி இந்த வீட்டை தான் நீ வாழ போற அப்படின்னு ரூபா ஒரே அதிர்ச்சி அடைறா. என்னது, நான் இந்த வீட்டுல வாழணுமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். ஆமா, இந்த வீட்டுல இருந்து நீ வாழணும், உன் பசிக்கு நீயே சாப்பிட்டுக்கணும், நீயே எல்லாம் சமைச்சுக்கணும், உனக்கு அங்க இருந்தா எல்லாம் தட்டு நிறைய எல்லாம் கை கிட்ட வந்துருது, உனக்கு அந்த அருமை எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஒரு நல்ல கணவரையும் நீ வந்து விட்டுட்டு இப்படி வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்திருக்கேன், நீ இந்த நிலைமைக்கு வரதுக்கு நானும் ஒரு காரணம், அதனால தான் நான் உன்னை இப்ப தனியா உன்னை விடுறேன், உன் குழந்தைக்கும் உனக்கும் நீயே சமைச்சுக்கணும், எப்படி சமைக்கணும்ன்றதெல்லாம் நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ளேயே ரொம்ப நேரம் பிடிவாதமா உட்காந்துட்டு இருக்கா. எதுவுமே செய்யாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ரூபாக்கு வேற வழியே இல்லாம என்ன பண்றா, அங்க ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான் வச்சிருக்காங்க அந்த வீட்டுல. அப்ப அந்த மளிகை சாமான் எடுத்து சாதம் பொங்கி சாப்பிடலான்னு பார்த்தா அவளுக்கு எவ்வளவு தண்ணி வைக்கணும், எவ்வளவு அரிசி போடணும் தெரியல. சாப்பாடு தீஞ்சு போயிடுது. ஒரு வாசனை வருது. அவளுக்கு என்ன பண்றது ஒன்றும் புரியல. ஆனா பசி உயிர் போகிற அளவுக்கு இருக்கு. வேற வழியே கடலன்ற என்ன பண்றா, அந்த தீஞ்சு சாப்பாடு சாப்பிடுறா. இப்படியே நாட்கள் போக போக அந்த தினமும் சாப்பாடு தீ வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு சில வாசனைகள் போக என்ன பண்றாங்க, இவ வெளியில உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அந்த வயல்வெளிக்கு வேலைக்கு போறவங்க என்ன பண்றாங்க, தீஞ்சு சாப்பாடு பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. இவளை பார்த்துட்டு ஒரு வேலனமா நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு, வழி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இப்படி எதை கம்மி பண்ணா நமக்கு சாப்பாடு கரெக்டா வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில விஷயம் தண்ணி கரெக்டா ஊத்துறா, ஒரு டைம் அரிசி கரெக்டா போடுறா. இப்படியே தினந்தோறும் பண்ணிட்டே இருக்கும் போது அவளுக்கு எப்படி சாப்பாடு செய்யணும், எப்படி சமைக்கணும்ன்ற
ஒரு அளவு தெரிஞ்சிருச்சு. நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் வீடெல்லாம் குப்பையா இருக்கேன்னு சொல்லிட்டு வீடு தொடப்படுத்து பெருக்க ஆரம்பிச்சா. தாழ்வாரத்தை பெருக்க ஆரம்பிச்சா. இப்படி சின்ன சின்ன வேலையை ரூபா செய்ய ஆரம்பிச்சா. ஏன்னா அவளுக்கு பசிக்கும், அந்த பசிக்காகவே வேலை செய்யணுன்ற ஒரு எண்ணமும் வந்துருச்சு. இப்படி ஒரு சில வேலைகள் ரூபா செஞ்சுட்டே இருக்கா. ரூபா செய்ய செய்ய வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்க, எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்கா. ரூபாவோட அம்மா ரூபா பார்க்கறதுக்கு மறைஞ்சு நின்று பாக்குறாங்க. ரூபா தன்னோட இவ்வளவு அழகா வேலை செய்யறதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் அழுகுறாங்க. இருந்தாலும் அவகிட்ட போய் பேசல. தூரத்துல இருந்தே அந்த குழந்தையும் அவளையும் பார்த்துட்டு ரசிச்சு வந்துடுறாங்க ரூபாவோட அம்மா. அப்ப இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு, மாதம் போயிட்டே இருக்கு. அந்த ஊர்ல பஸ் ஸ்டாப்ல சரோஜான்றவங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. அப்ப ரூபா வேலைக்கு கூப்பிடுறாங்க. ரூபா நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, நீ என் கூட வேலைக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கண்டிப்பா நான் வரேன்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ரூபா பாத்திரம் கழுவுற, அந்த இடத்துக்கு டேபிள் துடைக்கிறா, எல்லா வேலையுமே செய்யறா ரூபா. எல்லா விஷயமும் அப்படியே செஞ்சுட்டு இருக்க. கடின உழைப்பு எல்லாத்தையும் போட்டுட்டே இருக்கா. அப்ப இந்த ஒரு வேலையை செய்யறா, எப்படி சமைக்கணும்ன்றது சின்ன சின்ன விஷயங்கள் அங்க வந்து கத்துக்கிறா, எல்லாமே செஞ்சுட்டே இருக்கா. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. தேஜஸ்க்கு திடீர்னு தான் குழந்தைய பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. தன்னோட சொந்த ஊருக்கு போறான். சொந்த ஊருக்கு போனோடனே ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இல்ல நீ போன ஒரு வாரம் வரைக்கும் ரூபா தனியா தான் இங்க இருந்தா, ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு இருந்தா. ஒரு வாரம் கழிச்சு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப தேஜஸ் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்து பாக்குறான். அத்தை எங்க என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்லப்பா, நான் செஞ்ச தப்பு நான் ஏதாவது திருத்தி தரணும், அதனால என் மகளை வந்து ஒரு காட்டுக்கு பகுதியில் உள்ள ஒரு தனியா ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்கேன். அவ இப்ப நல்லா வேலை செய்யறா, அவளுக்கு ஒரு நல்லபடியா ஒரு வாழ்க்கை கொடுங்க. அவ ரொம்ப கடின உழைப்பாளியா இருக்கா, அவ முந்தி மாதிரி சோம்பேறியா இல்ல, தன்னோட வீடை சுத்தமா வச்சுக்கிறா, அவ்வளவு வேலை செய்யறா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேணா அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல் தான் என் மக வேலை செய்யறா, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ்ட சொல்றான். தேஜஸும் அந்த ஹோட்டலுக்கு வரான். வந்துட்டு ஒரு ஓரமா நின்று பாக்குறான். ரூபா எல்லா வேலையுமே கரெக்டா செய்யறா, ரொம்ப சுத்தமா செய்யறா, பாத்திரம் கழுவுறது எல்லா விஷயமும் ரொம்ப சுத்தமா செய்யறா. இதை பார்த்து தேஜஸ்க்கு ஒரே அதிர்ச்சி. கல்யாண புதுசுல பாத்திரம் கழுவு அப்படின்னு நம்ம சொன்னா, நான் நகம் எல்லாம் எனக்கு வீணா போட நான் தேய்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். துணி துவைச்சா எனக்கு நகம் உடஞ்சிரும், நான் தேய்க்க மாட்டேன், என்னோட ஸ்கின் எல்லாம் அலர்ஜி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இவ்வளவு வேலையும் செய்யறான்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான். அப்ப ரூபா வந்து தேஜஸை பாக்குறா. பார்த்த உடனே உட்காந்து அழறா. இந்த விஷயத்தை என்ன மன்னிச்சிருங்க, நான் செஞ்சதுலாம் ரொம்ப பெரிய தப்பு தான், நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா நடந்துக்கல, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு கெஞ்சி கேட்கிறான். இதை பார்த்த உடனே தேஜஸும் சரி வா நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்படியே நாட்கள் போது தேஜஸ் தன்னோட சொந்த வீட்டுக்கு வரான். சொந்த வீட்டுக்கு வந்தோடனே ரூபா அந்த வீட்டை அழகா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுட்டான். சாமி கும்பிடுறா, பூஜை பண்றா, எல்லா வேலையும் செய்யறான். அது மட்டும் இல்லாம காலையில எந்திரிச்சு கணவருக்கு என்னென்ன தேவையோ ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டான். இவ சமைக்கிற சமையலோட வாசனை நிறைய பேருக்கு பிடிச்சிருது. பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா நீங்க எப்படி சமைக்கிறீங்க, இவ்வளவு வாசனை வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவட்ட டிப்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் ரொம்ப சந்தோஷமாவும் நிறைவா போயிட்டு இருக்கு. அப்ப தேஜஸ் கிட்ட கேட்கிறா ரூபா, எங்க நான் அந்த மாதிரி நல்லா சமைக்கிறேன், ஒரு ஹோட்டல் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. கண்டிப்பா வை அப்படின்னு சொன்னேன். தேஜஸ் கொஞ்சம் பணம் தரான். தேஜஸ் பணம் கொடுத்தாலும் கொஞ்சம் ஒரு ஹோட்டல் வைக்கிறான். ஹோட்டல் வந்து இவரோட கைப்பக்கத்துல ஒரு விஷயத்த நல்லா சூப்பரா சமைச்சு தரான். அங்க வர வாடிக்கையாளர்களுக்கு இவளோட சமையல் ரொம்ப பிடிச்சிருது. ரொம்ப நல்லா சமைக்கிறாளே, இவ்வளவு டேஸ்டா இருக்கு இந்த சமையல் சொல்லிட்டு நிறைய வாடிக்கையாளர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே தன்னோட ஹோட்டலை பெருசாக்க ஆரம்பிச்சிட்டா ரூபா. ரூபா பெருசாகி பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு வந்துட்டாங்க. அதாவது பெரியவங்களுக்கு சமையல் கலை கற்றுத்தரதும், சின்னவங்களுக்கு சமையல் கலை கற்றுத்தரதும், விதவிதமான கிளாஸஸ் எல்லாமே வச்சிருக்கா. சமையலும் கற்றுத்தரா, ஹோட்டல்ஸ்லயும் வச்சிருக்கா. ஹோட்டல்ஸ் உள்ள டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸும் வச்சிருக்கா. அந்த ஒவ்வொரு டிஷ்க்குமே ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கா. இவளோட கை பக்கத்திலும் அந்த மெஷர்மெண்ட்லயும் அங்க வரவங்களுக்கு எல்லாருக்குமே இவரோட சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருது. இதனால் ரூபாவுக்கு பல லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் வர ஆரம்பிச்சது ஒரு மாசமும். ரூபா திடீர்னு சொந்த ஊருக்கு ஏதாவது விஷயமா போனா ஊர் மக்கள் எல்லாருமே ரூபாவுக்கு அவ்வளவு மரியாதை தராங்க. ஒரு காலகட்டத்துல இவ சோம்பேறின்னு பெயர் கொடுத்த ஊர் மக்கள் இப்ப இவளை பார்த்துல நல்லா மரியாதை தராங்க. அதாவது எல்லாருமே வாழ்க்கையில தப்பு செய்யறோம், எல்லாருமே வாழ்க்கையில தவறு செய்யறோம். ஆனா அந்த தவறுல இருந்து நம்ம திருத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவே மேன்மை அடைன்ற ஒரு சான்று ரூபா தான். ரூபா தன்னோட தவறெல்லாம் திருத்தி தன்னை வாழ்க்கை ரொம்ப முன்னேறி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரூபாவால தேஜஸ் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். தான் மனைவி இந்த லெவலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. ரூபாவோட வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் ரொம்ப எளிமையாகவும் போயிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.